பிடித்த பேச்சாளர் பெருமக்களே, இந்த நிறுவனத்தை சார்ந்த பெரியோர்களே, இந்த நிறுவனத்தில் பணியாற்றுகிற அன்பு தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை இந்த இனிய மாலை பொழுதிலே தெரிவிப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நடுவர் அவர்கள் பிறந்த காலத்தில் தொட்டிலிட்டு பாடுகிற போது அவர்கள் நமக்கெல்லாம் எப்படியோ தாலாட்டு பாடியிருப்பாங்க. ஆனால் அவரை பெற்ற தாயார் ஆராரோ ஆரிரரோ பட்டிமன்றத்தில் பேச வந்த பாலகனே தாலேலோ என்று இளமையிலே பாடியிருக்கிறார்கள். ஒரு வளமான தமிழுக்கு சொந்தக்காரராக இன்றைக்கு வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள். இலக்கிய உலகத்திற்கே ஒரு பெரிய பெருமை சேர்த்திருக்கிறார். பிறந்தோன்னே உளறி இருக்கேன். காரணம், கவர்ச்சிக்கு மட்டும்தான் கூட்டம் கூடும் என்கிற தலையெழுத்தை மாற்றி கருத்துக்கும் கூட்டம் கூடும் என்பதை நிரூபித்த ஒரு அருமையான தலைமையிலே பேசுவது பெருமைக்குரிய செயல். ஏன் கஞ்சத்தனை நல்லா தட்டுங்க. பின்னாடி எல்லாம் கேக்குதா உங்களுக்கு? அந்த கடைசியில எல்லாம் கேக்குதா? அவர் பாட்டில தூக்கி உயர்த்துறாரு. அதாவது இப்ப லேட்டஸ்டா வந்து சயின்டிஸ்ட்லாம் ஒரு கண்டுபிடிப்பு வச்சிருக்காங்க. யார் அதிகமாக கை தட்டுகிறார்களோ அவர்களுக்கு ஆயுசு நீடிக்கும் என்று ஒரு புதிய உண்மையை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆமா, நீதிபதி அவர்களே, பணியிடங்களிலே மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் ஊக்கத்தோடும் செயல்புரிவதற்கு இல்ல சூழல் காரணமாக இருக்குமா, அலுவலக சூழல் காரணமாக இருக்குமா? நிறைய தாய்மார்களும் பெரியவர்களும் அனுபவசாலிகளும் இருக்கிற இந்த மேடையில் நான் ஒன்றை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். கல்யாணம் ஆனவங்களுக்கும் கல்யாணம் ஆவாதவங்களுக்கும் நீங்க பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். இதே மாடம்பாக்க ரோட்ல யாராவது ஒரு தம்பி காலரை அப்படி தூக்கி விட்டுட்டு ஹேண்ட்பேரை பிடிக்காம சைக்கிள் சரசரன்னு மக்கள் மத்தியில் ஓட்டி போனான்னா கல்யாணம் ஆகலன்னு அர்த்தம். பிரேக்ல ஒரு கை, பெல்லுல ஒரு கை, ஓரமா ஒருத்தம் போறான்னா அவன் கல்யாணம் ஆகி 2 பசங்க இருக்குதுன்னு அர்த்தம். ஏன் இதை சொல்றேன்னா அவனுக்கு பொறுப்பு இருக்குதுன்னு அர்த்தம். வண்டியை வந்து உருட்டிக்கிட்டே போனான்னா கல்யாணம் ஆகி பையனுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அது 3வது நிலை. அது நம்ம நிலை. அப்போ பார்க்கிற ஏன்னா ஒரு பொறுப்பு, கடமை, இதை உருவாக்கி கொடுக்கிற இடமே ஒரு குடும்பம் தான். அலுவலகத்தில் உங்களுக்கு தொழிலுக்கான பயிற்சி அளிக்கப்படுகிறது. வீடுகள் தான் மனிதனுக்கான பயிற்சியை கொடுக்கிறது. நல்லா கைதுக்குங்கய்யா. என்னையா பின்னாடி ஒண்ணு கண்டுக்காம இருக்காங்க. நீங்க இன்னொன்னு பாருங்க, வாழ்க்கையினுடைய சிறப்பு சொல்றேன். ஏங்க பிளீஸ் எடுங்க அப்படின்னா கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆகுதுன்னு அர்த்தம். சரி ஏங்க 2 ஏம்பா 5 யோ 10 15 எதுவுமே இல்லாம அப்படின்னா 20 தாண்டிட்டாங்க அர்த்தம். இப்ப நான் 31வது ஆண்டு. உங்களுக்கு பேச்சு மூச்சு கிடையாது. ஆனா டேய் அப்படின்னா காதலிக்கிறாங்கன்னு அர்த்தம். உங்க வயசுக்கு சொல்லலாம். இதுதான் கொடுமை. இவர் ஏதோ என்னை விட பல 100 வருஷம் முடி பிறந்தவர் மாதிரியும். ஆக வாழ்க்கையில ஒரு மகிழ்ச்சின்னா நான் ஒண்ணு சொல்றேன். இந்த கட்டுப்பாடு, நெருக்கடி இதெல்லாம் வந்து நீங்க கஷ்டம் வீட்டுக்குள்ள இருக்குதான் சொல்லுவீங்க. அதுதாங்க ஒரு மனிதனை பக்குவப்படுத்துவது. அந்த ஒரு கணவனுக்கு மனைவிக்கு இருக்கக்கூடிய உறவுல ஒருத்தருக்கு ஒருத்தர் கடுமையாக பேசுறது கூட ஒரு போலித்தனமானது, உண்மையானது கிடையாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் அலுவலகத்தில் பணியாற்றுறாரு. ஒரு நிறுவனத்துல நம்ம சிஓ மாதிரி ஒரு மேனேஜர் திட்டுறாரு வச்சுங்க. திட்டார உடனே நேரா போவாரு, ஒன்னும் வருத்தப்பட மாட்டாரு. இந்த டிராவ கொஞ்சம் திறப்பாரு, ஒரு 2 நிமிஷம் பார்த்துட்டு அப்படியே வந்து சாந்தமாயிடுவார். ரொம்ப சந்தோஷமா இருப்பார். டிராவல்ல என்ன சாமி படம் இருக்கா? இது மேனேஜருக்கு உங்க மாதிரி சந்தேகம் வந்துருக்கு. என்ன படத்தை அப்பப்போ போய் டிராவ திறந்து பார்க்கறோம் நம்ம கடுமையா திட்டும் போதெல்லாம்.
அவன் இல்லாத போது திறந்து பார்த்துருக்கான், அவன் ஒய்ஃப் படம் இருக்குது உள்ள. இது ஏன்னு கேட்டதுக்கு மேனேஜர் கிட்ட விளக்கம் சொல்லியிருக்கேன். ஒண்ணு இல்ல சார், அது எல்லாம் ஒண்ணு இல்ல. நான் திட்டும் போது வேகமா போறேன், அதை பாக்குறேன், அப்புறம் சாத்தமாயிட்டு எப்படி ஒண்ணு இல்ல சார். கட்டி காக்க வேண்டிய காப்பாற்ற வேண்டிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய கட்டின மனைவியே என்ன பலமுறை திட்டி இருக்கிறா. நீங்க என்ன வந்து சம்பளம் கொடுக்குற முதலாளி, மேனேஜர் சாயத்தில் இருக்கிறீங்க, அவளையே திட்டும் போது அவளையும் நான் படத்தை ஏன் பாக்குறேன்னா உன்னை விட அவர் எவ்வளவு மேலு அப்படின்னு மனசுல சாந்தி கொடுத்துக்கணும். அவ திட்டுறதை விட இது பரவாயில்லை, தேவையில்லை. அப்போ நான் என்ன கேட்கிறேன், நண்பனாலும் சிறப்பு உண்டு, பகைவனாலும் சிறப்பு உண்டு. நண்பன் நம்முடைய காரியங்களுக்கு துணையாக இருப்பான், பகைவன் நம்முடைய காரியத்தில் சிறப்பாக இருப்பதற்கு தூண்டுகோலாக இருப்பான். இப்ப எதுவுமே விளக்குவதும் இல்லை, சேர்த்துக் கொள்வதும் இல்லை, இல்லையா? அதனால மனைவிய பகைவன்றீங்க நீங்க. அவங்க சொன்னா சொல்றேன், ரெண்டுமே அந்த குடும்பத்துக்குள்ள. இப்ப நான் கேட்கிறேன், இவ்வளவு சம்பளம் வாங்குறீங்க, ஐயா சொன்ன மாதிரி ஏடிஎம்ல அந்த உருவி எடுத்துட்டு போறீங்க, எங்க எடுத்து போறீங்க? நேரா வீட்டுக்கு கொண்டு போய் கொடுத்து மனைவி முகத்தில் பார்க்கிற மகிழ்ச்சி, பெற்ற பிள்ளைகளிடத்தில் இருக்கக்கூடிய குதூகலம், இதை பார்த்த உடனே ஒரு ஆனந்தம் நமக்கு வருகிறது. இன்னும் இன்னும் சிறப்பாக பணியாற்ற வேண்டும் என்கிற எண்ணத்தை இந்த மகிழ்ச்சி தாயா கொடுக்கும். கொடுக்கும். இன்னொரு பாருங்க, ஒரு நல்ல சொல்லுது உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்றேன். நான் 36 வருஷம் இருந்து 2006 ராஷ்டிரபதி பவனில் ஐயாவை நேரடியா சந்தித்து மேதகு அப்துல் கலாம் இடத்துல அந்த அவார்டு வாங்கினதுக்கு யார் காரணம் தெரியுமா? என்னுடைய துணைவிதான் அதற்கு காரணம். அதனால அந்த விருது பெறுகிற போது அவளை அழைச்சிட்டு போனேன். ஏன்? நான் செய்யக்கூடிய நல்ல காரியங்களுக்கு அவள் தான் கை கொடுத்து உதவினாள். கொடுக்கிறத உடனே வாங்கி பத்திரமா வைக்கணும்ல. முற்றிலும் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட பெண் குழந்தைகளை ஆண்டுக்கு 50 பேரை தேர்வு செய்து 20 ஆண்டுகளாக அவர்களை பட்டதாரிகளாக கொண்டு வந்த காரணத்திற்காகத்தான் அந்த விருது கொடுக்கப்படும். அப்போ இதுக்கு யார் துணை செய்து? உன்னை கரம் பிடித்தேன் வாழ்க்கை ஒளிமயமானது. அதுக்கு உதாரணமாக இருப்பவர்கள், இலக்கியமாக இருப்பவள், தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளாமலே இருக்கக்கூடிய ஒரே தியாகமான குடும்பத்தில் இருக்கக்கூடிய மனைவி, தாய், சகோதரி, இவர்கள் தான். அவங்களுக்காக தான் அவ்வளவு கஷ்டப்படுறோம். வீட்டுல புறப்படும் போது தயவு செய்து சொல்றேன், அலுவலகத்துக்கு புறப்படும் போது வெறுப்போட வராதீங்க. ஏன்னா சில அலுவலக நண்பர்களை பாருங்களேன், இப்ப நமக்கு மேலதிகாரி ஒருத்தங்க சிறு சிறு கொஞ்சம் கோவப்படுறாருன்னு வச்சுங்க, நம்ம என்ன பேசுவோம்? சாருக்கு ஏதோ வீட்டுல ப்ராப்ளம் போகுதுடா, நம்ம மூட அவுட்ல இருக்கிறாரு, பாவம் விடு, கிட்ட போகாதப்போ வரும்போது கடிச்சிட்டாங்க போல. அப்ப இங்க இருக்கக்கூடிய வெறுப்புக்கு எது காரணம்? அங்கே விருப்பத்தோடு வரவில்லை என்பது காரணம். அப்போ வீட்டில விருப்பத்தோடு நீங்க வேலைக்கு புறப்பட்டீங்கன்னா அங்கே வருகிற வெறுப்பு கூட விருப்பமா மாறிடும். இதான் சைக்காலஜி. இதன்படி போங்க, அலுவலகம் சிறப்பா இருக்கு, வரும்போது சொல்லிட்டு வாங்களேன் ஒரு வார்த்தை, செல்லம் அச்சமா அப்படின்னு சொல்லுங்க. நம்ம என்ன பிரகாஷ் ராஜா? பிரகாஷ் ராஜி சொல்லலாம், செல்லம் மாட்டிக்குவோம், செல்லக்குட்டி ராஜா அச்சமா அப்படின்னு சொல்லுங்க. வெளியே சொல்ல வேணாம், வீட்டுக்குள்ளேயே சொல்லிடுவாங்க. அதுல ராஜா தானே என்ன போயிருந்தேங்கிற நானு ஒன்னும் போகல, நம்ம போயிட்டோம். ஒரு பொய்யதான் சொல்லிட்டு வாங்க. பொய்ய வாழ்க்கை சார் சுகமானது, வாழ்க்கை வாழ வேண்டியது, வாழ்க்கை ஒரு கலை. அந்த வாழ்க்கையை ஏன் நாமளே கொச்சைப்படுத்திக்குவாங்க? சந்தோஷமா இருக்குமே, ஆனந்தமா இருக்குமே. இப்ப நான் பாருங்க எவ்வளவு பக்குவம் தெரியுமா? என் நிர்வாகத்தில் நான் வீட்டிலே ஜெயிப்பதற்கு கணவன் மனைவியிடத்தில் தோற்க வேண்டும், மனைவி கணவனிடத்தில் தோற்க வேண்டும். நிர்வாகத்தில் வெற்றி பெறுவதற்கு மேலாளர் சொல்வதை இவர் கேட்டு நடக்க வேண்டும், இவர் சொல்வதை அவரும் ஒப்புதல் கொடுக்க வேண்டும். இங்கே போட்டி மனப்பான்மையோடு செயல்புரிந்தால் வெற்றியை அடையலாம். அங்கே போட்டியில் ஒருவருக்கு ஒருவர் தோற்று விட்டதாக ஒப்புக்கொண்டால் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். இதாங்க வாழ்க்கையிலே தந்தம். சந்தோஷமா இருக்குமே. போன ஞாயிற்றுக்கிழமை நானு, என் பையன், என் பொண்ணு எல்லாம் உட்கார்ந்து கேரம் போர்டு ஆடுங்கிறோம். கிச்சன்ல இருந்து ஒரு குரல் வருது, சமையல் ரெடி ஆயிட்டு எழுந்து வாங்கினா. எப்படி சமையல் ரெடி ஆயிட்டு எழுந்து வாங்கடா வாங்கடா? எனக்கு ஒரு அதிர்ச்சி ஆயிடுச்சு. நானே கொஞ்ச நேரம் போட்டு நான் என்னையுமான உனக்கு மட்டும் தனியா சொல்லணுமான்னு இதெல்லாம் நான் கேட்காமலே இருந்திருக்கலாம். இது தேர்தலில் போட்டிட்டு டெபாசிட் போன மாதிரி. நான் எதுக்காக இதெல்லாம் வந்து இதுக்காக நம்ம கேஸா போட முடியும்? இதுக்காக போட்டு ஒண்ணு கிடையாது. நம்ம கூட என்னமா ஒரு சின்ன வயசுக்குள்ள மாதிரி நினைக்கா பத்தியா அப்படின்னு உள்ளூர் ஒரு மகிழ்ச்சி.
அப்போ அதுதான் அப்பப்ப டிஷர்ட் போடுறது. அதனால ஒருவருக்கு ஒருவர் கரைந்து போக, ஒருவருக்கு ஒருவர் கரைந்து போனால் வாழ்க்கை சுவையாக இருக்கும். அந்த அதுதான், அந்த மகிழ்ச்சி தான் உங்களுடைய பணியிடத்திலே உங்களுக்கு உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் கொடுக்கும். நீங்கள் 8 மணி நேரம் பணியாற்றுகிற சோர்வை கூட சுகமாக்குகிற இடம் குடும்பம் தான். ஆகையினாலே இல்லத்தினுடைய சூழ்நிலை தான் ஒரு மனிதன் எந்த நிர்வாகத்தில் எந்த துறையில் வெற்றி பெற்றுவதற்கும் அதுதான் காரணமாக இருக்கிறது. ஒருவேளை கல்யாணமாகாமல் இருப்பவர்கள் எல்லாம் நிர்வாகத்தில் வெற்றி பெற்றார்கள் என்று விதிவிலக்க இங்க பேசக்கூடாது. பொது விதியைத்தான் நம்ம பேசணும். பொது விதியை பேசுகிற போது இல்லறம் என்ற ஒரு நல்லறம் தான் ஒரு மனிதனை மனிதத்தன்மையோடு அனுப்பி உலகத்தில் மகத்தானவன் என்கிற மாபெரும் சிகரத்தை தொடுகிற அளவிற்கு வெற்றியை தேடி கொடுக்கிறது. மனைவியினுடைய பாராட்டு, தாயினுடைய பாராட்டு. இன்னொன்னு பாருங்க, வீட்டுக்குள்ள நீ நுழையிற போது அப்பா வந்தார் பிள்ளைங்க குதிக்கும், சந்தோஷம். சும்மா வந்திருக்காரு, வாங்கிட்டு வந்திருக்காரு, சரிங்க சொல்றதுக்கு ஒரு ஆள் வேணும் இல்ல, அது சரி. துள்ளி குதிக்குது வந்தாரா அப்படின்னா நம்ம லேசா ஒரு புன்னகை உதட்டல, அவ்வளவுதான் முடியும். அந்த அம்மா உள்ள அம்மா அப்பாவா வந்துட்டாரா அப்படின்னு அங்க சொல்லுகிற காலத்தில் அந்த குடும்ப தலைவன் ஜெயித்து விட்டான் என்ற அர்த்தம். ஆகையினாலே இந்த வெற்றி தான் உங்களுடைய நிர்வாகத்தின் வெற்றிக்கு அஸ்திவாரமாக இருக்கிறது. கட்டிடம் கண்களுக்கு தெரியும், அஸ்திவாரம் கண்களுக்கு தெரியாது. ஆகையினாலே தெரியாது இருப்பதனால் அஸ்திவாரம் சரியில்லை என்று சொல்லிவிடாதீர்கள். இந்த அஸ்திவாரம் சரியாக இருந்தால்தான் நீங்கள் நிர்வாகம் என்ற மாளிகையை சிறப்பாக பராமரிக்க முடியும் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். புலவர் ஐயா என்ன இருந்தாலும் அந்த அனுபவம் இருக்கு பாருங்க. ஒவ்வொரு வார்த்தையை வச்சே வருஷம் என்னன்னு கணக்கு போட்டார் பார்த்தீங்களா? இந்த ஜாதகத்தை பார்த்து இவருக்கு என்ன வயசுன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. அது அந்த சில கட்டங்கள், இது இத்தனை வயசுல என்ன நடக்கும், இது என்ன நடக்கும், இது என்ன நடக்கும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி வா அப்படின்னா ஒரு வயசு, வாங்கத்தான் அப்படின்னா அது ஒரு வயசு. கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆகிருக்குன்னு ஒன்று கண்டுபிடிச்சிருக்கிறாரு. அப்படின்னு கையை காட்டினா 35 தாண்டி இருச்சான். கல்யாணம் ஆகி 35 வருஷம். இவருக்கெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இப்படி ஒரு பார்வை பார்த்தா போதும், இவர் போய் கை கட்டி நிக்கணும் அப்படின்றாரு. ஆனா அந்த வீடு தருகிற உற்சாகம், அவங்க நம்மளை அழைத்து பேசுகிற விதம், இதெல்லாம் தான் நமக்கு உயர்த்துகிறது, நம்ம பணிக்கு சந்தோஷம் தருகிறது. நம்ம ஆபீஸ்ல இருந்து இங்க வரும்போதே நல்ல மூடோட வரணும்னா எது காரணம்? கிளம்பும் போது போயிருங்க, நேரமும் போயிருங்க, உங்க அம்மாவை கட்டி நாங்க மாறடிக்கிறேன் அப்படின்னு அவ வார்த்தையை விட்டுட்டான்னு வைங்க, வெளியில போக நமக்கு தோணுமா? இல்லையே. நீங்க பத்திரமா போயிட்டு வாங்க, எல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு சொல்ற ஒரு பெண் இருந்தால் தானே நம்ம உற்சாகமா வர முடியும். இதெல்லாம் சொல்லி பிரமாதமா பேசியிருக்கிறார். அவர் விருது வாங்கினதுக்கு அவர் மனைவி தான் காரணம்னு பொது மேடையில சொல்றார். ஏன்னா அவர் வீடு பக்கத்துலதான் இருக்கு. 4 இடத்துல சொன்னாலாவது ஒரு மரியாதைன்னு சொல்றார். நல்லா இருக்கு. வீடுதான் காரணம் அப்படின்னு சொல்லும் போது சிவகுமார் சிரிக்கிறார். வயசாயிட்டா இப்படித்தான் சார் எல்லாரும் பேச. அவர் பென்ஷன் வேற வாங்குறார்.